தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. 2013ஆம் ஆண்டிற்கான மாலைதீவின் ஜனாதிபதி தேர்தல் இன்று அமைதியான முறையில் நடைபெற்றுள்ளது. மாலைதீவு மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தமது வாக்குகளை பதிவு செய்ததாக மாலைதீவில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் ரமேஷ் இருகல் பண்டார தெரிவிக்கின்றார். மாலைதீவின் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் இன்று காலை 7:30 மணியளவில் வாக்கெடுப்புகள் ஆரம்பமாகியிருந்தன. மாலைதீவின் 10வது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக அந்நாட்டு மக்கள் மிகுந்த ஆர்வமாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. வேட்பாளர்களும் தமது வாக்குகளை வழங்குவதற்கு முன்கூட்டியே வந்திருந்தார்கள். இந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி வாஹிட், மாலைதீவு ஜனநாயக கட்சி வேட்பாளர் நஷீத் மற்றும் மாலைதீவு முன்னேற்ற கட்சி வேட்பாளர் அப்துல்லா யாமின் ஆகியோர் தேர்தலில் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பதவியில் உள்ள ஜனாதிபதி டாக்டர் முகமது வாஹிட் மற்றும் யாமின் அப்துல்லா தமது முதல் வாக்கினை வழங்குவதற்காக வந்திருந்தனர். அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீதும் தனது வாக்குகளை வழங்குவதற்காக வந்திருந்தார். வாக்களிப்பதற்காக நீண்ட வரிசை காணப்பட்ட போதும் சாதாரண குடிமகனைப் போல் முகமது நஷீத் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தியிருந்தார். தேர்தல் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றதாக தேர்தல் நிறைவடைவதற்கு முன்னதாக இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தேர்தல்கள் கண்காணிப்பு செயலகம் தெரிவித்துள்ளது. மாலைதீவின் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்கள் நிறைவடைந்துள்ளன. தற்போது வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. இன்று இரவு தேர்தல் முடிவுகள் வெளியாகும். வெற்றி பெற்ற ஜனாதிபதி யார் என்பது தெரிந்துவிடும். நியூஸ் ஃபர்ஸ்டிற்காக நான் மாலைதீவிலிருந்து இருகல் பண்டார.